தென்னிந்திய விவசாயத்தின் தாயாராக பார்க்கப்படுவது பாலாறு. நந்திமலையில் உருவாகும் பாலாறு கர்நாடகாவில் 93 கிலோமீட்டரும், ஆந்திராவில் 33 கிலோமீட்டரும், தமிழகத்தில் 222 கிலோமீட்டரும் பாய்ந்து ஓடுகிறது. வேலூர், காஞ்சிபுரம், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, திருவள்ளூர் போன்ற வட மாவட்டங்கள் பாலாற்றால் பயனடைகிறது. குடிநீருக்கும் விளை நிலங்களுக்கும் உயிர்நாடியாக விளங்கக்கூடிய பாலாறு சிலரின் பேராசையாலும் அதிகாரிகளின் அலட்சியத்தாலும் தண்ணீருக்கு பதிலாக கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறது என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா? உண்மைதான். மணல் கொள்ளையர்களாலும் தோல் தொழிற்சாலைகள் கழிவுநீரை கலப்பதாலும் பாலாறு பாழாய் போய்க் கொண்டிருக்கிறது. பாலாற்று படுகை முதல் முகத்துவாரம் வரை மணல் கொள்ளை நடைபெறுவதையும், மணல் கொள்ளையர்கள் அடிக்கடி கைது செய்யப்படுவதையும் நாம் அடிக்கடி செய்திகளில் பார்த்திருப்போம். இருப்பினும் பாலாற்றின் மணல் கொள்ளை நடப்பதை அதிகாரிகள் முழுவதுமாக தடுக்கவில்லை என்றே குற்றம் சாட்டுகின்றனர் சமூக ஆர்வலர்கள். இது ஒருபுறம் இருக்க, ராணிப்பேட்டை, ஆம்பூர், வாணியம்பாடி, பேரணாம்பட்டு போன்ற இடங்களில் இயங்கி வரும் தோல் தொழிற்சாலைகள் கழிவுநீரை பாலாற்றில் கலந்து நீர் ஆதாரத்தை மாசுபடுத்துகின்றன. அதிக அளவில் கழிவுநீர் கலப்பதால் பாலாற்றில் ரசாயன நுரை குவியலாக தேங்கியுள்ளது. பாலாற்றின் நீர் பயன்படுத்த முடியாத அளவுக்கு மிகவும் மோசமடைந்துள்ளதால் ஆம்பூர், வாணியம்பாடி போன்ற இடங்களில் விவசாயம் கடுமையாக பாதிக்கப்படுகிறது. பாலாற்று நீரை சுத்திகரிப்பு செய்து குடித்தாலும் சிறுநீரக கோளாறு, பார்வை குறைபாடு, தோல்வியாதி போன்ற பாதிப்புகள் ஏற்படுவதாக கூறுகின்றனர் ஆம்பூர் பகுதி மக்கள். பாலாற்றின் நிலைமை கவலைக்கிடமாக இருக்கும்போது சமூக விரோதிகள் சிலர் ஆம்பூர் பாலாற்றில் மருத்துவ கழிவுகளை கொட்டி வருகின்றனர். பயன்படுத்தப்பட்ட ஊசிகள், காலாவதியான மருந்து, மாத்திரைகள் பாலாற்றிலும் கரையோரங்களிலும் கொட்டப்படுகிறது. இத்தனை சீர்கேடுகளும் ஒன்று சேர்ந்து பாலாற்றை பாழ்படுத்தி வரும் நிலையில் மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் என்ன செய்து கொண்டு இருக்கிறார்கள் என்ற கேள்வி நம்மில் பலருக்கு எழுவது நியாயமாக ஒன்றுதான். இனியாவது மாசு கட்டுப்பாட்டு வாரியமும் மாவட்ட நிர்வாகமும் விழித்துக்கொண்டு பாலாற்றை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அனைவரது கோரிக்கையாக உள்ளது. மாலை முரசு செய்திகளுக்காக ஆம்பூரிலிருந்து செய்தியாளர் மீனாட்சி சுந்தரத்துடன் சந்துரு.